ஓம் ஞானமுதீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதில் ராகு பகவானை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ எடுத்தேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படின்னா ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் யோகக்காரகன். யோகங்கள் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அருமையான இடத்துல இருக்கணும். 1, 5, 9, 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய ஒரு கேந்திரங்களில் ஒரு சுபரோட சேர்ந்து இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோகங்களை தசாபுத்தியில் கண்டிப்பாக கொடுக்கும். அதே 6, 8 பாதகம் ஆரகம் சம்பந்தப்பட்டு அவர் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் சொல்ல வேண்டியதே கிடையாது. பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி தோலை உரிச்சிருவார். அவர் உரிக்கிற உரியெல்லாம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ராகு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா எந்த தெய்வமும் ஏண்டா கொடுக்கான்னு கேட்காது. அதே மாதிரி அவர் கெடுக்க ஆரம்பிச்சாரோ எந்த தெய்வமும் ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற விட்டு தொலையான் அப்படிங்கிற மாதிரிலாம் சாமி சொல்லாது. அந்த அளவுக்கு அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற கர்மக்காரகன் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே இந்த ஜென்மத்தில் நம்ம பழித்துக்கிறாருன்னு வைங்களா. இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம். நேற்று நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு தண்டனை நாளைக்கு அல்லது இன்னைக்கு. இதை கொடுக்கறது யாருன்னா ராகு பகவான். அப்போ ராகுவின் தன்மையை நம்ம எப்படி நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வரலாம். சாதகமாக கொண்டு வரலான்னா நம்ம ஒரு சில பரிகாரம் செஞ்ச உடனே நமக்கு அது சரியாக வந்துடும், அது அப்படி மாறிடும் அப்படின்னு கணக்கு எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் நடக்கிற விஷயத்துல தாக்கங்கள் குறையுமே தவிர நடக்கிற விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். சில பேர் கேட்குறீங்க பரிகாரம் செய்கிறோம் அதனால் நம்ம பிரச்சனை சரியாயிருமான்னு கேட்குறீங்க. குறையும், அவ்வளோதான். பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் நம்மளை 50 அடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதி இருந்தால் உங்கள் பரிகாரம் முழுமையாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வாழ்நாளில் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பரிகாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அது இறை வழிபாடாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் இறைவனுக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் சரியாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ 50 அடி அடிக்கிற இடத்துல 5 அடி கண்டிப்பாக உண்டு. அடி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த 45 அடி மிச்சம், அதுதான் நீங்கள் செய்கிற பரிகாரம். அப்போ பரிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். முதல்ல ஒரே மனசோட செய்யணும். ஏனோ தானோ அப்படின்னு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது இறைவன் ஏற்றுக்கிறதே கிடையாது. இறைவன் மட்டும் இல்லை, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சாப்பாடு கேட்குறீங்க, அவங்ககிட்ட போய் சாப்பாடு கேட்கும்போது சந்தோஷமாக வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்க. அதே நீங்கள் பசி பட்னியாக இருந்தால் கூட ஏனோ தான்ட்டு அவங்க நம்மளை திட்டி வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. இது போல தான் பரிகாரங்களும் செய்கிறத கரெக்டாக நீங்கள் ஒரே மனசோடு செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். சரி, இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா யோகமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசியில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது இயல்பாகவே யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது, எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்தானம் இந்த மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ஸ்தானம் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 6, 8 வந்துடக்கூடாது. 6, 8 வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை பிரச்சனையோட தான் கொடுப்பாரு தவிர பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டார். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் 1, 4, 5 1, 4, 5 7, 9, 10, 11 போன்ற இந்த கேந்திராதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாதகம் மாரகம் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும். பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டால் கொடுத்து பிடுங்கிறது, அடித்து உதைக்கிறது, இந்த விஷயம்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். நம்ம யோகம் தருவார்னு பார்த்துட்டு இருப்போம். அவர் கொடுக்குற அடியில் யோகமெல்லாம் அத்து பிடிங்கி காற்றோடி ஓடிக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ராகுவின் தன்மையை குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? சிம்பிளாக ஒரு 4 பரிகாரம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ராகுன்னா என்னன்னு கேட்டால் முதல்ல நீ கழுத்தில் போடுற மாலை, இறைவனுக்கு மாலை விரதத்துக்கு மாலை போடுறீங்களா, அந்த மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு அப்படின்னாலே மாலை. இறைவனுக்கு நீங்கள் எந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, முதல்ல இறைவனுக்கு ஒரு மாலையை சந்தோஷமாக வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. இது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கோவில் முன்னால் கோயில் கோபுரம் பார்த்துருக்கீங்களா? உயரமான கோபுரமாக இருக்கும். முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டபங்கள் இருக்கும், பின்னால் இறைவன் சன்னிதானம் இருக்கும். அப்போ கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தூரத்தில் வரும்போது ஒரு நுழைவாயில் வச்சு அதில் கோயில் கோபுரம் உயரமாக இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் ரெகுலராக போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ராகு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கே இருக்கிற இறைவன் உங்களுக்கு சாதகமாக அந்த ராகு பகவானுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுப்பார். எப்பா அதான் ரெகுலராக கும்பிட்டு இருக்கிறான்ல, அவன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு விஷத்தை தூர போட்டு மாணிக்கத்தை கொடுத்துட்டு போயாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எளிமையான பரிகாரம் தான், சரிங்களா? கோவில்களில் மாலை அணிகிறதுக்காக நீங்கள் மாலை கடைகளில் வாங்குவீங்கல்ல, அதை கடைகளில் வாங்குற கடையும் இருக்குது. அதே சமயத்தில் குறவன் குறத்திகள் விற்கிறாங்க பாருங்கள்,
அந்த மாலையை நீங்கள் வாங்கி நீங்கள் அணியிறீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்ககிட்ட முதல்ல பேரம் பேசாதுங்க. பேரம் பேசாமல் அவங்க ஒரு மாலைக்கு வந்து 100 ரூபா சொல்கிறாங்களா, இல்லை அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு அவங்ககிட்ட மாலையை வாங்கி நீங்கள் அப்படி சந்தோஷமாக மாலை வாங்கி போடும்போது அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை செய்வார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறவன் குறத்தி இவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எங்கெங்கே அவங்களால ஒரு டெண்டை அமைச்சு உட்கார முடியுமோ அவங்க உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு கட்டி தனியாக ஒரு வீட்டை போய் உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஆசை கிடையாது. ராகு பகவானும் அதை சேர்ந்தவரே. அவருக்கு சொந்த வீடு கிடையாது, எந்த வீட்டில் போய் உட்காந்தாலும் அந்த வீட்டில் உட்காந்துக்குவாரு. சரிங்களா? இதே அமைப்பு தான் அந்த குறவன் குறத்தின்னு சொல்கிறோம்ல இந்த அன்பர்களுக்கு. அப்போ அந்த அன்பர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அடிக்கடி அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் பணமாக கையில் கொடுக்காமல் பொருளாக வாங்கி கொடுங்க. பொருளாக வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருளை வந்து அவங்க யூஸ் பண்ண என்ன ஆகுனா அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். சரி, அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த குறவன் குறத்தி நம்ம சொல்லிட்டோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு 4 குழந்தைகளுக்கு 4 பேருக்கும் சட்டை துணி எடுத்து கொடுங்க, மிகப்பெரிய யோகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டையை அவங்க போடுறாங்க, அப்புறம் கலட்டி ஓரம் போடுறாங்க, கலட்டி ஓரம் போடுறாங்க. பாம்பு தன் சட்டை எப்படி கலட்டுதுன்னு பாருங்க, அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா, அவங்க அந்த சட்டையை போட்டுட்டு கலட்டி போடுறது, இப்படி அவங்க அந்த சின்ன குழந்தைகள் செய்ய என்ன ஆகுன்னா உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும். சரி, இந்த குறவன் குறத்தி நாங்கள் எங்கப்பா போகிறது? எல்லா கோயிலும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா? குறவன் குறத்தி நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கு அந்த உதவியில் செய்யணும்னு தோணுதோ அந்த உதவியை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. ராகு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்வார். சரி, அவருக்கு யோகம் செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. திசையை வந்து அவர் பிரச்சனை இல்லாமல் கடத்தி விட்டாலே மிகப்பெரிய யோகம். ஏன்னா அவர் 18 வருஷம் திசை உட்காந்து அடிச்சாரு வைங்களா, அடிக்க ஒரு ஆள் ஆப்பு அடிச்சாருன்னா ஒரு ஆள் வந்து ஆப்பு அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு தென்னை மரத்தையோ பனை மரத்தையோ அவங்க உளி வச்சு பிளக்கும் போது ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அவர் வச்ச ஆப்பெல்லாம் எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வைப்பார். ஆனால் நீங்கள் இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சரி என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க, உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு டேரா அமைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு எல்டி பேப்பர், அந்த எல்டி பேப்பர் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. நீங்கள் அப்படி அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய இறைவன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ராகுவின் தோஷத்தை அப்படி அடியோடு குறைப்பார். அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் நான் வந்து எனக்கு லாபத்தில் ராகு பகவான் அடிக்கடி நான் வந்து மாதம் முதல்ல முத்தாரம்பூர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். போகும்போது என்னால் முடிஞ்ச உதவிகளை இந்த குறவன் குறத்தி இவங்க வந்து நம்மளை பார்த்தவொடனே டீ வாங்கி கொடுங்க, காப்பி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கம்பாங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதைத்தான் திடீர்னு யோசித்தேன், இந்த ராகு பகவானுக்கு ஒரு வித்தியாசமான பரிகாரம் எடுக்கலாம்னு யோசிக்கும் போது திடீர்னு உதிச்ச உதயம், அதை வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன். அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. வாழ்நாளில் ராகு பகவானால் வரும் கெடு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.